குன்று ஏறி யானை போர் கண்டற்றால், ஒரு யானையோட போற குன்றுக்கு மேல இருந்துகிட்டு பார்த்தது மாதிரி தன் கைத்து ஒன்று, தன் கையில ஒரு செல்வத்தை வச்சுக்கிட்டு ஒன்று உண்டாக செய்வான் வினை. தன்னால என்ன செய்ய முடியுமோ அப்படி ஒரு செயலை செய்யறான். கையில ஒரு தொழிலையோ இல்ல கையில ஒரு செல்வத்தையோ வச்சுக்கிட்டு, ஓகேயா, அதாவது நம்ம கையில வந்து சேஃப்டிக்கு ஒரு பொருளை வச்சுக்கிட்டு ஒரு வேலையை செய்யறது, அந்த மாதிரி ரொம்ப சேஃப் அப்படின்னு சொல்றாப்புல. ஒரு ஃபினான்சியல் அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருக்கணும்னா, நம்ம கைவசம் ஏதாவது இருக்கிற எல்லாத்தையும் நம்ம முதல்ல போட்டோம் அப்படின்னா சில பேர் கடன்ல மாட்டிக்கிடுவாங்க. சில பேர் கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டு ஒரு லோனை போட்டு சக்திக்கு மீறி ஒரு வீடு கட்டுவாங்க. கடைசி என்னாவும் வாங்குற காசு பூரா லோன்ல போயிடும். அப்ப என்ன பண்ணுவான்? பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிருவான். கரெக்டா? உன்கிட்ட 10 ரூபா இருக்கா, 10 லட்ச ரூபா இருக்கா, 8 லட்ச ரூபாய்க்கு ஒரு வீடு கட்டு, 50 லட்ச ரூபா இருக்கா, ஒரு 30 லட்ச ரூபாய்க்கு வீடு கட்டு. இவன் என்ன பண்ணுவான்னா, தேவைக்கு மீறி இந்த சொசைட்டில சீன் போடணும்னு சொல்லிட்டு அளவுக்கு மீறி கடனை வாங்கி போட்டுக்கிட்டு கடைசி அசிங்கப்பட்டு நிற்பான். அது சேஃப் கிடையாது. யானை போற வந்து யானையோட சேர்ந்து பார்த்தோம்னா யானை மிதிச்சு சமவழிச்சிடும். யானை போற வந்து மலை மேல உச்சியில உட்காந்து பார்த்தா தான் சேஃப். அது மாதிரி ஃபினான்சியல் அட்மினிஸ்ட்ரேஷனை கவனமா கையாளணும்னு வள்ளுவர் இந்த குறள் மூலமா நமக்கு அறிவுறுத்துறாரு.